கொஞ்ச நாளாவே எனக்கும் ஹயாத்துக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் பிரச்சனை வந்துட்டு இருந்துச்சு. அதுல கடுப்பாயிட்டு நான் ஒரு டிசிஷன் எடுத்தேன். அவங்களே என் கூட சண்டை போட்டாலும் நான் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் எங்க 2 பேருக்குள்ள ஒரு சண்டை கூட வரல. அதுல இருந்து நான் ஒரு கசப்பான உண்மை ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டேன். சண்டை போடுறதே நான் தான். இது யூனிவர்சல் ட்ரூத்துங்க. அதுதான் உண்மை. நீ பொத்திட்டு உட்கார்ற. வாட் இஃப் பேட்மேன் வாஸ் ஃப்ரம் இந்தியா? பேட்மேன் எப்படி ஆட விட்டுக்கிறாங்க? என்ன மாதிரி ஹீரோ அவரு? நான் ஒரு பேட்மேன் ஃபேனா இதை ரொம்ப எதிர்க்கிறேங்க. பேட்மேன் இந்தியா பக்கமே வர வேணாம். நைட்டுக்கு என்னம்மா சாப்பாடு? தோசை தான். அப்படியா? சரி, நான் கடைக்கு போய் மாவு வாங்கிட்டு வந்துடுறேன். எதுக்குங்க அவ்வளவு சிரமம்? அப்புறம் தோசையும் வாங்கிட்டு வந்துருங்க. இந்த மாதிரி ஸ்மார்ட்டான ஒய்ஃப் அமையறதுல கடவுள் கொடுத்த வரங்க. உங்க ஒய்ஃபோ இந்த மாதிரி ஸ்மார்ட்டா இருக்காங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நைட்டுக்கு என்னம்மா சாப்பாடு? தோசை தான். அப்படியா? சரி, நான் கடைக்கு போய் மாவு வாங்கிட்டு வந்துடுறேன். எதுக்குங்க அவ்வளவு சிரமம்? அப்புறம் தோசையும் வாங்கிட்டு வந்துருங்க. உன்னை கூட்டு போவ ஏமாத்தாருமா வருவான். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட இயேசு காப்பாத்துறாரா? நீ ஏறி அடிக்க விழா பின்னாடி நான் இருக்கேன் அப்படின்னு. கத்தரையே நீ பாடு, கரையே வராது. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இது நினைச்சு சொல்றதுக்கே உங்களுக்கு எனக்கு தோணவே இல்லை. அவ்வளவு கஷ்டமா இருக்குங்க. நான் 10 வருஷமா இந்த கடையில தான் நான் இருந்தேன். சோஃபா எல்லாம் வித்தோம், எல்லாமே பண்ணோம், எல்லாமே உங்களுக்கு எல்லாமே கம்மி ரேட்ல கொடுத்தோம். ஆனா வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. பையனோட ஒரு ட்ரூ எமோஷனை வெளிக்காட்டுறாங்க. இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணீங்கன்னா நம்ம சோஃபா தம்பியோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுங்க. மேல்சாதி உங்க கௌரவத்துக்கு கீழடி அராட்சிய சொல்லுடா உலகத்துக்கு. மதமில்ல மயிலமில்ல தமிழ் என்ற கத்திடா செல்போன தடவி தடவி செத்து மாடியாதடா. அண்ட சராசர மாடி அடங்கிட நாடி நரம்பு தளர்ந்து தொங்கிட அடிச்சா சங்கடி காதவன் கிட்டு கந்துல பொந்துல கிந்துல இடுக்கல கடிக்குது கஞ்சா அடிச்சா நெஞ்சு வெடிக்குது கொஞ்சா பண்றா நீ பண்றா குடிப்பதை நிறுத்தி திறமைய வளர்த்தி உழைச்சா நீதான் ராஜா. என்னங்க மன்சூர் அலிகான் இந்த வேலையில இறங்கிட்டு இருக்கிறாரு? என்ன பாட்டு, என்ன வசனனே புரியலையே. வினோதமான விந்தையான சம்பவங்கள் நாட்டில் நடந்துட்டு இருக்கு. ஆட்டத்தை சரியா முடிக்கணும்னா ஓட்டத்தை எப்ப வேகப்படுத்தணும்னு தெரியும். இனி பாருங்க என் ஆட்டத்தை. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க ஜந்திரிகா. இந்த டயலாக்ல ட்ரைலர்ல பார்க்கும்போது லைட்டா சிரிப்பா தான் இருந்தது. இப்பயே டவுன்லோட் பண்ணுங்க ஜக்லி ரவி. ஆட்டத்தை சரியா முடிக்கணும்னா ஓட்டத்தை எப்ப வேகப்படுத்தணும்னு தெரியும். இனி பாருங்க என் டேய், என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானோ அது இப்படி பேசிட்டு போறான்? இறப்பை கேட்க வந்த உறவினர்களில் சிலர் வேலையை விட்டுவிட்டு வந்ததாகவும், ஆனால் பிரகாஷ் இறக்கவில்லை என்றும் ஆவேசம் அடைந்தனர். இந்த மனுஷன் உயிரோட இருக்காருன்னு சந்தோஷப்படாம மாலை வாங்கிட்டு வந்துட்டு வருத்தப்படுறாங்க. அவரை சாவ சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வந்த மாலையை போட்டுதான் போன்னு நின்று இருக்கானுங்க. கமெண்ட் செக்ஷன். ரிலேட்டிவ்ஸ் ஒழுங்கா அவனை சாவ சொல்லுங்க, நாங்க மாலை போடணும். 100% ப்ரொஃபஷனல் ரிலேட்டிவ்ஸ். நீ தாண்டா சொந்தக்கார. ஆமாங்க, அவர் சாவலன்றத நினைச்சு சந்தோஷப்படுறத விட்டு நாங்க வேலையெல்லாம் விட்டு வந்துக்கிறோம் மாலை வாங்கினு, அவர் என்ன சாவலன்னு சொல்றீங்க, என்னது இது போக்கா இருக்குது அப்படின்னு சண்டை போட்டுக்கிறாங்க. முதல்வர் அவர்கள் மறந்துட்டாரா? அவன் யாரா உள்ள கை தட்டினவன்? நான் என்ன சர்க்கஸா கட்டினேன்? எங்க இந்த மாதிரி மறந்து படிக்கிற நீங்க இன்னொருத்தரை இமிட்டேட் பண்ணலாமா? இது ஏதோ எடிட் மாதிரி தெரியுது, ஆனா நல்லா இருக்குது. நீங்க ஒரு நிமிஷத்துல 2 கரும்பு ஜூஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபாய் கிஃப்ட் தரேன். போடுறீங்களா? நீ எனக்கு 100 ரூபாய் தரியா? மிஷின் கையை விட்டுட்டு 1 லட்சம் செலவாங்க போயிட்டு. யூடியூபர் தாக்கப்பட்டார். இப்படிதாங்க ரிப்ளை கொடுக்கணும் இவங்களுக்கு எல்லாம். நீ என்னடா 100 ரூபா தருது, மிஷின்ல கை மாட்டிச்சுன்னா நான் 1 லட்ச ரூபா செலவு பண்ணுட்டா அப்படின்னு. ஆளு கிடைச்சா போடுவாங்க.
10 இருக்கா 10 இங்க எத்தனை இருக்கு 9 அதுல 10 இருக்கு இதுல 9 இருக்கு ஜீரோல 9 போகாம போவாதா அப்ப முன்னா ஜீரோ எணியணும் ஜீரோ கடன் வாங்கணும் எங்க கடன் வாங்கணும் எந்த பண்ண இந்தியன் பேங்க் அவங்கதான் எந்த பேங்க்ல கேக்குறாங்களா இவர் இந்தியன் பேங்கா எப்படி ஈஸியா தரங்க எங்களால திறக்க முடிய மாட்டேங்குது. உங்களால ஈஸியா வாயை மட்டும் தான் திறக்க முடியும். கரெக்ட். சரி இந்த மூடி ஈஸியா மூடுற வாயை விட்டு மூடவே முடிக்கிய. மனசுல இருந்த முழு பாரத்தையே கொட்டிட்டாரு ஒரு ஏர்லிக்ஸ் டப்பாவால. நான் உங்களுக்காக ஆயா பாட்டு ஒண்ணு பாட போறேன். ஆயா 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 சோயா 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 டைட்டா ஓரம் போயா என் கூட வாயா வாயா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அது ஆயாங்களோட கோடு வேர்டுங்க அந்த வேர்டுன்றது. இப்ப சொன்னாங்கல்ல அது அவங்களோட கோடு வேர்டு. பா என் ஃப்ரெண்டுப்பா கல்யாணத்து பத்திரிக்கை வைக்க சொன்னாங்க. கல்யாணம் குடும்பத்தோட வந்துடணும், கன்ஃபார்ம் வந்துடணும். சரிப்பா வந்துடுறேன்ப்பா, கண்டிப்பா வந்துடுறேன். சே நம்ம வீட்டில் நம்ம கல்யாணம் ஆகிற வயசில் ஒரு பையங்கிறான், அவனுக்கும் இது மாதிரி கல்யாணம் கல்யாணம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்காதா? இன்னும் எண்ணி ஒரு மாசத்துல சமந்தா மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து ஜாம் ஜாம் கல்யாணம் பண்றோம். Name a word that starts with IN. Increasing, inclined, indoor, indigo, inspect, inspire, inspiration, intake, Indian, Indian, Indians, industry, introducing, introduce, introduced, indicate, indicates, indicator, incident, Insta, Instagram. உங்களுக்கு தேவை ஐயன் வச்சு ஒரு வேர்டு. ஒருத்த இன்னுன்னு ஒரு வேர்டா சொல்லிட்டான், இன்னொருத்த இந்தியன் சொல்றதே இந்தியன்ஸ் சொல்லிட்டான். இந்த மாதிரி இப்ப இந்த ஜெனரேஷன்ல இருக்க டீச்சர்ஸ்லாம் இந்த மாதிரி கேம் விளையாட வைக்கிறாங்க போல. நான் திரும்ப வந்த உடனே தூத்துக்குடி டவுனுக்குள்ள ஏகப்பட்ட பட்டாசு வெடிக்கும். அதுல சிக்கிறவெல்லாம் சிதம்பரமாயிருவீங்க. சிவா வினை தாண்டி வருவாயா சீனை ரீக்ரியேட் பண்ணுவார்ல, அந்த கேட்ல இருந்து ஜம்ப் பண்ற மாதிரி எனக்கு டப்புனு அதாங்க ஞாபகம் வருது. ஹலோ இனிமேல் நீ சாரி சொல்லுவ. என்ன மச்சான் இங்க தனியா நின்னுக்கிருக்க? உன் ஆள் அங்க நின்னுக்கிருக்காடா? அவளுக்காக நான் இங்க நிக்கிறேன், எனக்காக நிக்கலடா. என்ன மச்சான் சொல்ற? நல்ல சீன். ஆனா இதுக்கும் செட் ஆகுதுங்க. அவளுக்காக நான் எங்க நிக்கிறேன், ஆனா எனக்காக அங்க நிக்கலடா. அந்த குழந்தைய எழுதிட்டு இருக்கோம் போல, இவரு போய் காப்பாத்துறேன்னு. எத்தனை பேரை வச்சு வேலை வாங்குறங்கிறது இல்ல முக்கியம், வேலையை எப்படி டெக்னிக்கா முடிக்கிறோம் அதான் முக்கியம். எவ்வளவு பேரால முடியாத வேலைய வெறும் 3 பேரு கொஞ்சம் தண்ணி பாட்டில வச்சு எப்படி முடிக்கிறாங்க பாருங்க, அவ்வளவுதான் வேலை முடிஞ்சிச்சு. நான் கூட ஏதோ இந்த மாதிரி தண்ணி பாட்டில் வச்சா கரெக்டா போய் நின்றும் போல அப்படின்னு நினைச்சேன். அவ்வளவுதான் வேலை முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு. ஓகேங்க, இதோட நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பை பை.